ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2013வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 1053வது பாடல் இது. 11ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 9வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சென்ற பாசுரத்திலே எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு அர்ஜுனனுக்கு தேர்ப்பாக நானது போல இந்த பாசுரத்திலும் தன்னை தாழவிட்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் இறப்பாளனான செய்தியை இந்த பாடலில் சுட்டி அருளுகிறார். கண்டார் இறங்க களிய குரலுருவாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. ஏடி கண்டார் இறங்க களிய குரல் உருவாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் கான். வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு ஏழ் உலகுக்கும் மிக்கான்கான் சாழலே. வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு ஏழ் உலகுக்கும் மிக்கான்கான் சாழலே. விண்டு என்றால் விரிந்து எங்கும் பறந்து, மிக்கான் விஞ்சினான், எல்லோருடைய பொறி புலன்களையும் கடந்து அப்பால் இருக்கிறவன் அவன் என்று சொல்லுகிறார். முதலாம் அவள் சொல்கிறாள், தோழி, பார்த்தவர்கள் எல்லோரும் மனம் இறங்கும்படியாக மிக்க குள்ள வடிவுடன் சென்று வள்ளல் தன்மையை காட்டுகின்ற தனிமாலை அணிந்த மகாபலி சக்கரவர்த்தியின் யாக பூமியிலே எம்பெருமான் மூவடி மண்ணை யாசித்தான் அல்லவா? அப்படி யாசித்தவன் தானே, பிச்சை எடுத்தவன் தானே அவன் என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள் முதலாம் அவள். அதற்கு பதிலாக அடுத்தவள் சொல்கிறாள், வந்தாரான் வேள்வியிலே மண்ணிறந்தான் ஆகிலும், அப்படியே இருந்தாலும் விஷ்ணுவாய் எல்லா உலகங்களுக்கும் அப்பாலும் மேம்பட்டவன் அவன் கான். தோழி, நீ உகக்கும் பெருமான் செல்வம் மிக்கவனாயிருந்தால் அல்லவோ விசேஷம். அப்படி இல்லையே. கண்டவர்களும் ஐயோ பாவம் என்று சொல்லி இறங்கும்படியாக மிகவும் குள்ளமான வடிவெடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலைக்கு சென்று 3 அடி மண் இறந்தவன் தானே அவன் அல்லவோ? இப்படிப்பட்ட இறப்பாளனையா நீ பரமபுருஷனாக கொண்டாடுவது என்று கேட்டாள் அவள். அவளுக்கு பதில் உரைக்கிறாள் மற்றொருத்தி, தோழி, அவ்வளவுதானா நீ கண்டது? அவன் தானே விக்கிரமனாகி அந்த 3 அடி மண் கேட்டு நீர் வார்க்கப்பட்டு கையில் வாங்கியதும் தானே திருவிக்கிரமனாக உயர்ந்து 7 உலகையும் ஓரடியால் அளந்து கொண்டவன் என்பதை நீ அறிந்திலையோ? மகாபலி வள்ளன்மை என்னும் ஒரு பெருங்குணத்தை, வள்ளல் தன்மை என்ற பெருங்குணத்தை உடையவனாக இருந்த காரணத்தினாலே அவனை தலையறுத்து கொள்ள மாட்டாமல் ஒரு நல்ல வழியிலே அவன் செருக்கை அழிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பக்தனான இந்திரனுக்காக இறப்பாளனாய் சென்றானே ஒழிய தனக்கு ஒரு குறையுண்டாகி அந்த குறை தீர்வதற்காக இறந்து சென்றான் அல்லன் என்பதை அறிந்து கொள் என்றாள். ஈற்றடியிலே விண்டு என்றது விஷ்ணு என்ற வட சொல்லின் விகாரணமாகும். விஷ்ணு என்ற அந்த சொல்லுக்கு எங்கும் வியாபித்திருப்பவன் என்பது பொருளாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம். கண்டார் இறங்க களிய குரலுருவாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் கான் ஏடி. வடிவழகாலும் இன்னார் இனியார், வடிவழகாலும் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோர் தலையிலும் திருவடியை வைத்து அருள் புரிந்த சிறப்பாலும் அடியாருக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுதலாலும் கண்ணனாகிய அவதாரத்தை ஒத்திருப்பதல்லவா ஸ்ரீ வாமன அவதாரம். சுக்கராச்சாரியார் முதலிய குருமார் வார்த்தைகளையும் கேட்காமல் கருணை காட்டும்படியாக நாட்டில் உள்ள குட்டையர்கள் இந்த குட்டையனை பார்க்கும்போது மிகவும் நெட்டையர்கள் என்று சொல்லும்படியாக மிக குறுகிய வடிவினாய் அரசனாய் கொடைவள்ளல் என்பதற்கு அறிகுறியாக மாலை சூடிய மன்னனான மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலையிலே அவன் பார்வை படும் இடத்திற்குள் சென்று அருகிலே இருந்து 3 அடி மண்ணினை பிச்சை கேட்டு பெற்றான்கான். வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு 7 உலகுக்கும் மிக்கான்கான்
சாழலே. அவன் கண் பார்வைப்படும்படியாக அருகில் நின்ற இவனை இந்த உலகத்தில் கண்டவர் ஒருவரும் இலர். அவன் எல்லாவற்றையும் கடந்திருப்பவன் என்று அவன் புகழ் சொல்கிறாள் அடுத்தவள். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். கண்டார் இறங்க களிய குரல் உருவாய் வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி, வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு ஏழு உலகுக்கும் மிக்கான்கான் சாழலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அடுத்த பாசுரம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம், பலச்சுருதி, திருநாமப்பாட்டு அல்லது பலன் சொல்லும் பாசுரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் நாளை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். வாமனமூர்த்தி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.